Okay, thank you. Okay. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரில் என்னென்ன டாபிக் கவர் பண்ணியிருக்கோம் நல்லாவே தெரியும். ஸோ அதனுடைய கண்டினியூட்டியாக பார்த்தீங்கன்னா இப்போ படிக்க போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இஸ் கால்ட் அஸ் த மாடுலஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? மாடுலஸ் மாடுலஸ்னா என்ன, அதனோட டீட்டெயில் பற்றி நம்ம அங்கே படிக்க போகிறோம், பார்த்துட்டே வாங்க. ரொம்ப ஈஸியான டாபிக் தான். நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா இந்த செம்ம நிறைய வெரைட்டியான மெத்தடில் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் மெத்தடில் சால்வ் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். மாடுலஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸசைஸ் 2.5ல நடத்தக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ வாட் இஸ் த மாடுலஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ புக்கில் வெயிட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு டயக்ராம் பக்கத்தில் இருக்குது. the modulus of the complex number measure the distance of that number from the origin in the complex plane. ஸோ புரியுதா பாருங்க. ஸோ காம்ப்ளெக்ஸ் பாயிண்ட்டை நம்ம எப்படி வந்து ஒரு ஆர்கன் பிளேனில் வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ எக்ஸ் ஆக்ஸை வந்து ரியல் ஆக்ஸாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒய் ஆக்ஸை வந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து இமேஜினரி ஆக்ஸாக வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நம்ம வந்து இந்த பாயிண்ட்டை வந்து எக்ஸ் கமா ஒய்ன்னு எடுத்து நம்ம வந்து ஃபிளாட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ வாட் இஸ் த மாடுலஸ்? மாடுலஸ்னா ஒன்றுமே இல்லை, இந்த ஆர்ஜின் பாயிண்ட்ல இருந்து இந்த எக்ஸ் கமா ஒய் வரைக்குள்ள டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் மாடுலஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ ஃப்ரம் த ஓ டு எம் வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். ஓகேங்களா? அண்ட் பி டு எம் டிஸ்டன்ஸ் வந்து ஒய். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ண முடியும். திஸ் இஸ் கால்ட் அஸ் பாயிண்ட் பி. சரிங்களா? அது நமக்கு இந்த ஓல இருந்து இந்த பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன பை யூசிங் பித்தாகரஸ் தியரம். ஓகேங்களா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் போட்டிங்கன்னா இந்த ஓல இருந்து இந்த பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா? அப்போ நம்ம இப்படி வந்து மென்ஷன் பண்ண முடியும். ஏன்னா இது எப்படி சார் நம்ம வேற மெத்தட் கால்குலேட் பண்ணலாம்னா, இது ஆர்ஜின் பாயிண்ட் வந்து நம்ம 0,0 நீங்க எடுத்துங்க. சரிங்களா? 0,0 எடுத்துக்கங்க. அப்போ இன்னொரு பாயிண்ட் நமக்கு எங்க இருக்குன்னா, மேல ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. சார் கொஞ்சம் பாருங்க, நீங்க செக் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, கொஞ்சம் செக் பண்ணுங்க. அப்ரார் செக் பண்ணிட்டு ரிப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ பாருங்க, 0 இன்னொரு பாயிண்ட் வந்து 0,0வும் இன்னொரு பாயிண்ட் வந்து பி வந்து எக்ஸ் கமா ஒய்னு எடுத்துக்கங்க. ஸோ இப்போ நம்ம ரெண்டுமே வந்து பாயிண்டா வந்து நீங்க அசம்ஷன் பண்ணீங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் நல்லாவே ஞாபகம் இருக்கும். நம்ம 9th 10th 11th படிச்சிருக்கோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் எக்ஸ் வந்து ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் ஒய் வந்து ஹோல் ஸ்கொயர். அந்த ஃபார்முலா மூலமா என்ன பண்ணிருப்போம், நம்ம வந்து சால்வ் பண்ணிருப்போம். சாரி, ஸ்கிரீன் ஸ்லைட் ஆன். ஓகே ஓகே, செக் பண்ணுங்க. எனக்கு கிளீனா இருக்கு. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ரிப்ளை பண்ணுங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓ பாயிண்ட்ல இருந்து இந்த பி பாயிண்ட் வரைக்குள்ள டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்றதுக்கு பேர் தான் நமக்கு வந்து மாடுலஸ்ன்னு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? மாடுலஸ்ன்னு நமக்கு வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ மாடுலஸ்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, ஒரு காம்ப்ளெக்ஸ் பாயிண்ட் வந்து ஃப்ரம் த ஆர்ஜின்ல இருந்து எவ்வளோ தூரம் வந்து தள்ளி இருக்கு, எவ்வளோ தூரம் வந்து பிளாட் பண்ணிருக்கு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்றதுக்கு பேர் தான் மாடுலஸ். சரிங்களா? நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். சரிங்களா? வந்து நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்து கால்குலேட் பண்ணலாம். என்ன எப்படி யூஸ் பண்ணலாம்? ஸோ ஆர்ஜின் பாயிண்ட் 0,0 கன்சிடர் பண்ணிட்டு பி பாயிண்ட் வந்து எக்ஸ் கமா ஒய்ன்னு கன்சிடர் பண்ணிட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் போட்டீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் எக்ஸ் வந்து ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் ஒய் வந்து ஹோல் ஸ்கொயர். அந்த ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணாலும் நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரோட ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம டேரக்டா என்ன பண்ண போறோம், அதோட ஃபார்முலாஸ் படிக்க போறோம் பாருங்க. ஸோ இஃப் z ஈக்குவல் டு a பிளஸ் ஐபி, then the modulus of z denoted by, நல்லா கவனிங்க. ஸோ modulus of z நம்ம எப்படி டினோட் பண்ணுவாங்க, ஒரு 2 லைன் போட்டு அதுக்குள்ள z போடுவாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் modulus of z. ஓகேங்களா? இது வந்து நம்ம 2 லைன் z சொல்லக்கூடாது, modulus of z நம்ம வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். ஸோ அப்போ z உடைய மாடுலஸ் எப்படி நம்ம எழுதணும்னா, நம்ம வந்து இதே மாதிரி வந்து டயக்ராம்லாம் போட்டு நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சிம்பிளா எப்படி எழுதலாம், modulus of z equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட்டோட வேல்யூ என்ன இருக்கு, a இருக்கு. ஸோ a உடைய ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட், ஐயை விட்டுருங்க, ஐயை விட்டுறணும். அப்ப இமேஜினரி பார்ட் என்ன இருக்கு, b இருக்கு. therefore ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அப்போ இசட் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஐபினா அதனுடைய மாடுலஸ் வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ அகைன் இன்னொரு வேல்யூ எழுதி காட்டுங்க பாருங்க. இஃப் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐஒய், ஸோ அப்போ இதனுடைய மாடுலஸ் வேல்யூ எப்படி சொல்லலாம், மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப்
நல்லா கவனிங்க, ரியல் பார்ட் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட்னா இந்த மைனஸ் வந்து இந்த ஒய்க்கு வந்து லிங்க் ஆகும். அப்படி நம்ம என்ன சொல்லலாம், மைனஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர் நம்ம இன்னும் என்ன பண்ணலாம், இன்ஃபார்ம் பண்ணலாம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ மாடுலஸ்னா நம்ம என்னன்னு படிச்சிட்டோம். ஸோ அதை எப்படி வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருந்து ஈஸியா வந்து கால்குலேட் பண்ணலாம், இது ஒரு ஃபார்முலா மாதிரி நீங்க ஞாபகம் வச்சிருந்தா நமக்கு வந்து சம் ஒர்க் அவுட் பண்ணது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதே மாதிரி டயக்ராம் மூலமா நம்ம வந்து எல்லா இதுக்கும் என்ன பண்ண முடியாது, ரிப்ளை பண்ண முடியாது. ஈஸியா போகிறதுக்காண்டி ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். ஸோ நீங்க ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். எல்லாருமே மேக்ஸிமம் தெரியும். ஸோ 2 சும்மா ஆன்சர் பண்ணுங்க. 2 பிளஸ் இது நல்லா ரிப்ளை பண்ணா ஈஸியா இருக்கும். 5i. ஸோ இதனுடைய மாடுலஸ் என்ன? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். வாட் இஸ் த ஆன்சர்? நீங்க ஸ்கொயர் ரூட் சொல்லணும் பிரச்சனை கிடையாது. வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் 2 plus 5i? ஸோ ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ வாட் இஸ் த மாடுலஸ் ஆஃப் 2 plus 5i? ரிப்ளை பண்ணுங்க உங்களோட chat பாக்ஸ்ல. வாட் இஸ் த 2 plus 5i உடைய வெரி குட் ஆன்சர். ஐ திங்க் மிஸ்டர் அபுரார் நினைக்கிறேன் ரிப்ளை கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணலாமே. வெரி குட், சூப்பர். சக்கூர், வெரி குட். another person, very good answer. Root of 29, very good Shakur, very good Abrar, very good, super, very good, very good, very good Harun, very good. ஓகே ஃபைன். ஸோ என்னுடைய ஆன்சரை கேட்டு ரிப்ளை பண்ணாதீங்க, நீங்களா வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? வெரி குட். ஸோ அப்போ இந்த ஆன்சர் நமக்கு தெரிஞ்சதுன்னா இந்த எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் செம்ம இன்ஷால்லா எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செம் மூவ் பண்ண போகிறோம். ஸோ இதில் இன் கேஸ் ஆஃப் என்ன டவுட் இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வைங்க. இன்ஷால்லா இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே எனக்கு கால் பண்ணுங்க. ஸோ நான் அடுத்த ஸ்லைட் மூவ் பண்ண போகிறேன் பாருங்க. ஸோ அடுத்த ஸ்லைடு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக படிக்கக்கூடிய நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை ஃபுல்லாக நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து படிச்சிருக்கோம். என்ன ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம்னா காஞ்சிகேட் உடைய ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கும். ஆனா இங்க என்ன ப்ராப்பர்ட்டி படிக்க போறோம்னா மாடுலஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் படிக்க போறோம். ஸோ டோட்டலா 8 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இன்னும் எக்ஸ்ட்ரா 2 ப்ராப்பர்ட்டிஸ் வரும். ஸோ எல்லாமே இதுல இருந்து தான் கம்பைன் பண்ணி கொண்டு வருவாங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்ப இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ மாடுலஸ் ஆஃப், நல்லா கவனிங்க, மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z பார், ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்றாங்க. சரிங்களா? அது எப்படி சார் பொருந்தும்? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எழுதுனா z ஈக்குவல் டு, சரிங்களா, z ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? x பிளஸ் and x plus and iy. சரிங்களா ஸ்டூடெண்ட்? x plus iy ன்னு எழுதுறேன். ஸோ இப்போ இந்த x plus iy உடைய கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. வாட் இஸ் x plus i உடைய மாடுலஸ்? மாடுலஸ் எப்படி எழுதணும் உனக்கே தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ z பார்னா நம்ம இது எப்படி டினோட் பண்ணுவோம்னா, நல்லா கவனிக்கணும், இது காஞ்சுகேட் அப்படி தானே. அப்போ இந்த i பக்கத்துல என்ன சைன் இருக்கோ அது மாறும். அப்ப இந்த மைனஸ் ஐஒய்னு வரும். சரிங்களா? அப்ப நான் என்ன பண்றேன்னா இதுக்கு நான் மாடுலஸ் போட்டீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் ஐ ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ அப்போ மைனஸ் ஐயை ஸ்கொயர் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா பிளஸ் ஐ ஸ்கொயர் தான் வரும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க இன்ஷால்லா. ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட்டும் மாடுலஸ் ஆஃப் இசட் பாரும் சேம் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து செகண்ட் ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z1 பிளஸ் z2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 பிளஸ் மாடுலஸ் ஆஃப் z2. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேரு ட்ரையாங்கிள் இன் ஈக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஓகேங்களா? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அவன் என்ன கொடுப்பான கொஸ்டின், ப்ரூவ் த ட்ரையாங்கிள் இன் ஈக்வாலிட்டி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், மாடுலஸ் ஆஃப் z1 பிளஸ் மாடுலஸ் ஆஃப் z2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 பிளஸ் மாடுலஸ் ஆஃப் z2 போட்டு அந்த ப்ரூஃப் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? இன்ஷால்லா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி நடத்திடலாம். ஸோ தேர்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க, மாடுலஸ் ஆஃப் z1 பிளஸ் z2. ஸோ ரெண்டு மாடுலஸையும் நான் ப்ராடக்ட் பண்ணதுல வரக்கூடிய அவுட்புட்டும் தனித்தனியா மாடுலஸ் போட்டு அதை ப்ராடக்ட் பண்ண வரக்கூடிய அவுட்புட்டும் சேமா தான் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? ஸோ மாடுலஸ் ஆஃப் z1 பிளஸ் z2 ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் ப்ராடக்ட் பண்ணி அதுக்கு நான் மாடுலஸ் அப்ளை பண்ண போறேன். அதனுடைய ஆன்சரும் ஸோ z1க்கு தனியா ஒரு மாடுலஸ் போடுறேன் அண்ட் z2க்கு நான் தனியா மாடுலஸ் போடுறேன். அதுக்கு அகைன் வந்து இந்த ரெண்டையும் நான் ப்ராடக்ட் பண்ண வரக்கூடிய ஆன்சர் எப்படிதான் இருக்கும், ஈக்குவலா இருக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி பாருங்க, modulus of z1 minus z2 is greater than or equal to modulus of z1 minus modulus of z2. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு 2-3 சமக்கு யூஸ் பண்ணுவோம். நல்லா கேர்ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி பாருங்க. ஸோ ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி தேர்ட் ப்ராப்பர்ட்டி ஒன்று தான். ஓகேங்களா? என்ன சொல்றாங்க, தேர்ட் ப்ராப்பர்ட்டில வந்து நீங்க ப்ராடக்ட் பண்ணி மாடுலஸ் போட்டா வரக்கூடிய ஆன்சரும் அண்ட் தனித்தனியா மாடுலஸ் போட்டு ப்ராடக்ட் பண்ண வரக்கூடிய ஆன்சரும் சேம் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க என்ன பண்றீங்க, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நீங்க வந்து
டிவைட் பண்ணி மாடுலஸ் போட்டா வரக்கூடிய ஆன்சரும், இல்ல நீங்க தனித்தனியா மாடுலஸ் போட்டு நீங்க டிவைட் பண்ணா வரக்கூடிய ஆன்சரும் எப்படிதான் இருக்கும்? நமக்கு சேமா தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, 6த் ப்ராப்பர்ட்டி பாருங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் பவர் என்னாலும், மாடுலஸ் போட்டு அதுக்கு பவர் என்னனாலும் போத் ஆர் சேம் தான். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ 7த் ப்ராப்பர்ட்டியும் 8த் ப்ராப்பர்ட்டியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் பார்ட் ஆஃப் இசட். ஸோ அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ரியல் பார்ட் எப்படி இருக்கும்னா, மாடுலஸ் ஆஃப் தட் மீன்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயரை விட எப்பவுமே வந்து என்னவா இருக்கும்? கம்மியா தான் இருக்கும். ஸோ ரியல் பார்ட் வந்து இந்த எப்படி தான் இருக்கும்? நமக்கு ஆல்வேஸ் வந்து லெஸ் தென் மாடுலஸ் ஆஃப் இசட். சேம் டைம் இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் வந்து நம்ம எப்படி இருக்கும்? மாடுலஸ் ஆஃப் இசட்டை விட ஆல்வேஸ் கம்மியா தான் இருக்கும். ஸோ இந்த 8 ப்ராப்பர்ட்டியை நமக்கு கண்டிப்பா நல்ல ஞாபகம் வச்சு படிச்சிருங்க. அடுத்து நோட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்னன்னா, z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் அண்ட் z பார் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐஒய்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ ரெண்டையும் நான் ப்ராடக்ட் பண்றேன். z இன்டு z பார் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய். ஸ்டூடெண்ட்ஸ், ஹலோ அஸ்ஸலாமு ஸ்டூடெண்ட்ஸ், கேக்குதா உங்களுக்கு? ப்ளீஸ் வெயிட். சாரி. ஸோ டிஸ்கனெக்ட் ஆன ஸ்டூடெண்ட், சாரி. இப்போ ஸ்க்ரீன் தெரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வந்து பவர் கட் ஆனதுனால டிஸ்கனெக்ட் ஆச்சு. ஸோ கொஞ்சம் வாய்ஸ் கிளியராக கேட்குதா ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். உங்களோட ரிப்ளைக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வாய்ஸ் வந்து கிளியராக கேட்குதா ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். சாரி, இங்கே கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம். ஸோ வந்து கட் ஆயிடுச்சு நெட்டு. ஓகே, கிளியர். ஓகே, தேங்க்யூ. ஸோ உங்கள் பவர் கட் ஆனதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். சரிங்களா? இப்போ ஒர்க் ஆகுதா எல்லாத்துக்கும்? க்ளீனாக கேட்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, ஃபைன். என்னுடைய ஸ்க்ரீன் உங்களுக்கு க்ளீனாக தெரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். என்னுடைய ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு க்ளீனாக தெரியுதா? ஸ்க்ரீன் வந்து க்ளீனாக தெரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? என்னுடைய ஸ்க்ரீன் வந்து க்ளீனாக தெரியுதா? வெரி குட். தேங்க்யூ. ஸோ கிளாஸுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸுக்கு சீக்கிரமாக வந்துடுங்க. ஏன்னா வந்து இந்த லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா வந்து எதுவுமே உங்களுக்கு கரெக்டாக புரியாது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ இங்கே பாருங்க, z ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய், தென் z பார் ஈக்குவல் டு இசடுடைய கான்ஜுகேட் எக்ஸ் மைனஸ் ஐஒய்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இசட்டையும் இசட் பாரையும் நான் ப்ராடக்ட் பண்ண போறேன். ஸோ அதனுடைய அவுட்புட் வந்து இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க. என்ன எழுதியிருக்கேன்? தட் மீன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். திஸ் இஸ் கால்ட் அஸ், நல்லா கவனிங்க, ரூட் போட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் எழுதினீங்கன்னா அது வெறும் மாடுலஸ் ஆஃப் இசட். சரிங்களா? ஆனா இந்த இடத்துல ரூட் கிடையாதுன்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும்? மாடுலஸ் ஆஃப் இசட்டுக்கு வந்து என்ன பண்ணணும்? ஆக்சுவலா வந்து ஹோல் ஸ்கொயர் போட்டுருக்கணும் அர்த்தம். சரிங்களா? அப்ப இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருக்கும்? நமக்கு வந்து கேன்சல் ஆயிருக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்ப மாடுலஸ் ஆஃப் இசட் உடைய தட் மீன்ஸ் ஆஃப் என்ன சொல்றாங்கன்னா, இசட் இன்டு இசட் பாரோடைய ஆன்சர் வந்து, நல்லா கவனிங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. இசட் இன்டு இசட் பாரோடைய ஆன்சர் வந்து மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயருக்கு ஈக்குவல் அர்த்தம். அதை இங்க வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்ப இந்த ப்ராப்பர்ட்டி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா கேர்ஃபுல்லா கவனிங்க. மோஸ்ட்லி நிறைய இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட் இன்டு இசட் பார். ஓகேங்க ஸ்டூடெண்ட், புரியுதா ஸ்டூடெண்ட்? ரிப்ளை பண்ணுங்க. இந்த ஸ்லைட்ல வந்து இந்த ஸ்லைடு புரிஞ்சதா ஸ்டூடெண்ட்? ரிப்ளை பண்ணுங்க. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே, தேங்க்யூ அத்திக், தேங்க்யூ. ஓகே ஃபைன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா வந்து இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா சம்மையும் நம்ம வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஷா அல்லாஹ் நீங்க கேர்ஃபுல்லா கவனிச்சிட்டே வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போக போறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரையாங்கிள் இன்ஈக்வாலிட்டி. நல்லா கவனிங்க, கொஸ்டின் வந்து இப்படி மட்டும்தான், ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்வாலிட்டி, ப்ரூவ் த ட்ரையாங்கிள் இன்ஈக்வாலிட்டி அப்படின்னு தான் கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம தான் வந்து எழுதணும். என்ன எழுதுறேன் பாருங்க. ஃபார் எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 and z2. ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நீங்க எடுத்துக்கீங்க. வி ஹேவ், நம்ம என்ன பண்ண போறோம்னா, மாடுலஸ் ஆஃப் z1 பிளஸ் z2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 பிளஸ் மாடுலஸ் ஆஃப் z2. ஓகேங்களா? நல்லா கவனிங்க. ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணி அதுக்கு மாடுலஸ் போட்டா வரக்கூடிய ஆன்சர் வந்து தனித்தனியா அதுக்கு மாடுலஸ் போட்டு ஆட் பண்ண வரக்கூடிய ஆன்சரை விட கம்மியா இருக்கும். இதுதான் நம்ம என்ன செய்ய போறோம்? ப்ரூவ் பண்ண போறோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. நீங்க கேர்ஃபுல்லா கவனிங்க, ஈஸியா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் கவனிச்சுட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, லிசன் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு மாடுலஸ் ஆஃப் z1 பிளஸ் z2 இருக்கு. இதுக்கு நான் ஹோல் ஸ்கொயர் போடுறேன். சரிங்களா? அப்போ மாடுலஸ் ஆஃப் z1 பிளஸ் z2 ஹோல் ஸ்கொயர் மீன்ஸ், கவனிங்க, நான் ரைட் சைடு எழுதியிருக்கேன் பாருங்க. மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர்னா எப்படி எழுதலாம்? z இன்டு z பார் போடுற மாதிரி இங்க பிரிச்சு எழுதியிருக்கேன் பாருங்க. z1 பிளஸ் z2
இன்ட்டு z1 plus z to the whole bar. That means of இந்த மாடுலஸுக்குள்ள உள்ள நம்பருங்கிறது z மா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இது பொருந்தும், இந்த ரிசல்ட் வந்து அழகா பொருந்தும். z போட்டு தனியா இருக்கணும், அதுக்கப்புறம் உள்ள உள்ளதை எழுதிட்டு அதுக்கு மேல பார் போடுங்க. அப்ப இந்த இடத்துல மாடுலஸ்க்குள்ள என்ன இருக்குன்னா z1 z2 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்க என்ன போடாதீங்க, தட் மீன்ஸ் பார் போடாதீங்க, அடுத்து அதை எழுதிட்டு பார் போடுங்க. அகைன் வந்து பாத்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 ஹோல் பாரை நம்ம தனித்தனியா பிரிச்சு எழுதலாம். அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, உங்களுக்கே தெரியும். z1 plus z2 ஹோல் பார்னா z1 பார் பிளஸ் z2 பார் நம்ம என்ன செய்யலாம், பிரிச்சு எழுதலாம். இது ஆல்ரெடி நம்ம வந்து எங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா கான்ஜுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல அதனுடைய ப்ராப்பர்ட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த ரிசல்ட் மட்டும் எப்படி மாறுதுன்னா z1 பார் பிளஸ் z2 பார் மாறுது. அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ராடக்ட் பண்ண வச்சுங்களா. அப்ப இந்த z1 வச்சு இந்த கான்ஜுகேட் நம்பரை ப்ராடக்ட் பண்ணுங்க. அண்ட் சேம் டைம் இந்த z2 வச்சு இந்த கான்ஜுகேட் நம்பர் என்ன பண்ணுங்க, நீங்க ப்ராடக்ட் பண்ணுங்க. ஸோ ப்ராடக்ட் பண்ண நமக்கு தெரியும். ஸோ நான் ப்ராடக்ட் பண்ணி ஆல்ரெடி எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ ப்ராடக்ட் பண்ணி எழுதியாச்சு. z1 அண்ட் z1 பார், அடுத்து z1 கொடுத்தீங்கன்னா z1 z2 பார் பிளஸ் z1 பார் into z2 again z2 into z2 பார் எழுதியிருக்கேன் சரிங்களா. ஸோ அடுத்து நம்ம ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் யூஸ் பண்ண போறோம். அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது கொஞ்சம் புரிதான் பாருங்க. ஸோ லிசன் பண்ணுங்க. இந்த இடத்துல இந்த ஸ்டெப் மட்டும் நம்ம வந்து வேரி பண்ணி எழுதிருக்கோம். எப்படி எழுதிருக்குன்னு பாத்தீங்கன்னா லிசன் பண்ணுங்க. z டபுள் பார்னா அதுக்கு ஆன்சர் z தான், நமக்கு நல்லாவே தெரியும். நல்லா கவனிங்க. z டபுள் பார் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து z. அப்போ இங்க பாருங்க, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்படிதான் இருக்கு. z1ஐயும் z2 பாரும் அப்படி இருக்கட்டும். ஆனா இந்த செகண்ட் வேல்யூ இருக்கு, இதுல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போறேன். என்னன்னா நமக்கு z2க்கு பார் கிடையாது. அப்படிதானே, z2க்கு பார் கிடையாதுனால நான் z2க்கு மேல 2 பார் இருக்க மாதிரி போட்டிருக்கேன். அண்ட் z1க்கு மேல ஒரே ஒரு பார் இருக்கு, அதை வந்து ஹோல் பாரா கன்வெர்ட் பண்ணிருக்கேன். ஸோ அப்ப நல்லா கவனிங்க, இந்த z1 பார் z2வும் z1 z2 பார் the ஹோல் பாரும் both are சேம்னு அர்த்தம் சரிங்களா. அப்ப என்ன அர்த்தம்னா இந்த பாருங்கிறது z1க்கு போக போகுது, இந்த மேல பாருங்கிறது இந்த ஆக்சுவலி இந்த z2க்கு ஒரு பார் இருக்கு, இன்னொரு பார் போட்டீங்கன்னா நமக்கு z2ல பார் இல்லைன்னு அர்த்தம் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப நமக்கு இந்த ரிசல்ட் வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. அப்ப இது ஏன் சார் நம்ம எழுதுறோம், சோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு சரிங்களா. ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம். இது யாராச்சும் ஞாபகப்படுத்தி பாருங்க. z1 that means of sorry z plus z bar divided by 2, what is the answer? யாருக்கா ஞாபகம் இருக்கா, ரிசல்ட் ரிப்ளை பண்ணுங்க. நம்ம இது ஒரு ப்ராப்பர்ட்டியாவே படிச்சிருக்கோம். எக்ஸசைஸ் 2.4ல ஒரு சம்ல படிச்சிருக்கோம். z plus z bar divided by 2, what is the answer? Anyone ரிப்ளை பண்ணுங்க, no problem. z plus z bar divided by 2, what is the output? என்ன அவுட்புட்டா வரும்? anyone யாருக்காச்சும் தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க, ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். வெரி குட் சதீம், ஃபேண்டாஸ்டிக். எஸ் குட், வெரி குட். வாட் இஸ் த மீனிங் ஃபார் எக்ஸ்? எக்ஸ்னா என்ன மிஸ்டர் அப்ரார்? சதீம் இஸ் a வெரி குட் ஆன்சர். கரெக்டா ரிப்ளை பண்ணாங்க, நம்ம எதிர்பார்த்தா ரிப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ அதர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ரிப்ளை பண்ணலாம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், எங்கேயோ ஓரமா இருக்கு உங்க மைண்ட்குள்ள. z plus z bar divided by 2, what is the answer? Okay fine, okay good அப்ரார், வெரி குட், கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. அதர் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ரிப்ளை பண்ணலாமா, நீங்க தெரிஞ்சது ரிப்ளை பண்ண, நோ ப்ராப்ளம். ஸோ நீங்க ரிப்ளை பண்றதை பொறுத்து இருக்கு. நம்ம சாரி நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், இட்ஸ் கால்ட் அஸ் ரியல் பார்ட். ஞாபகம் இருக்கா பாருங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான். அப்போ z பிளஸ் z பாரோடைய ஆன்சர் வந்து ரியல் பார்ட்னு நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. எக்ஸசைஸ் 2.4ல வந்து ஐ திங்க் 4th சம் நினைக்கிறேன், ப்ராப்பர்ட்டிஸ் வரும் சரிங்களா. அப்ப நான் எப்படி எழுதுறேன் பாருங்க, இந்த சம்ம எப்படி எழுது, இது இந்த பாருங்க. அடுத்து இது எப்படி மாறுது பாருங்க. z1 பார் வந்து எப்படி எழுதியிருக்கேன், தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி படி மாத்தி எழுதியிருக்கேன். தட் மீன்ஸ் ஆஃப் z1 ஸ்கொயர் மாதிரி இங்க மாடலஸ் ஆஃப் z1 ஸ்கொயர் எழுதியிருக்கேன் பிளஸ். அப்ப இங்க பாருங்க, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் z1 பிளஸ் z பார் டிவைட் பை 2னா ரியல் பார்ட் ஆஃப் z சொன்னீங்க. அப்ப இந்த 2 வந்து நான் கிராஸா மல்டிபிளிகேஷன் பண்ணி இந்த இடத்துல நமக்கு வந்து ஆன்சர் வந்து 2 வந்துட்டு. அப்ப z பிளஸ் z பார்னா 2 into ரியல் பார்ட் ஆஃப் z அர்த்தம் சரிங்களா. அப்ப அதே மாதிரி இந்த z2 into z2 பாருக்கு வந்து என்ன அர்த்தம், மாடலஸ் ஆஃப் z2 ஸ்கொயர் நம்ம எழுத முடியும் பை யூசிங் த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. பாருங்க மேல ஒரு ஆரோவை போட்டுங்க பாருங்க, இந்த ப்ராப்பர்ட்டி படி இது எழுதியிருக்கும் சரிங்களா. இப்ப அடுத்து என்ன பண்ண போறேன், மேல ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்.
என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா, லிசன் பண்ணுங்க. இந்த ரியல் பார்ட்ட ரிமூவ் பண்ணா, ரியல் பார்ட்டுடைய ஆன்சர் எப்பவுமே மாடுலஸ் உடைய ஆன்சரை விட கம்மியா இருக்கும். அப்ப அதனால லிசன் பண்ணுங்க. இந்த ரியல் பார்ட் நான் ரிமூவ் பண்ணிட்டு, நான் என்ன பண்ண போறேன்? ரியல் பார்ட்ட ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல லெஸ் தென் போட்டுட்டு, இந்த பிராக்கெட் போட்டத நான் மாடுலஸா மாத்தினா, அதுக்கான ப்ராப்பர்ட்டி இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. ரியல் பார்ட் ஆஃப் இசட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட். ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ்? ரியல் பார்ட் ஆஃப் இசட் எப்பவுமே ரியல் பார்ட் ஆஃப் இசட் எப்படி இருக்கும்? மாடுலஸ் போட்டீங்கன்னா அதனுடைய வேல்யூக்கு வந்து லெஸ் தென்னா இருக்கும். அதனால அந்த ரியல் பார்ட்டை நான் கட் பண்ணிட்டு இந்த இடத்துல லெஸ் தென் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்? இன்புட்டா கொடுத்துட்டேன். அடுத்த இதுல ஓகேங்களா? புரியுதா ஸ்டூடண்ட்ஸ்? இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன்? இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி இன்னொரு ப்ராப்பர்ட்டி பார்த்திருக்கோம். ஸோ மாடுலஸ்க்குள்ள நீங்க வந்து ப்ராடக்ட் பண்ணி அதுக்கு மாடுலஸ் போட்டாலோ, இல்லைன்னா நீங்க தனித்தனியா ப்ராடக்ட் பண்ணிட்டு அதுக்கு தனித்தனியா மாடுலஸ் போட்டு வரக்கூடிய ஆன்சரும் சேமா இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இதுக்கு ரெண்டுக்குமே தனித்தனியா நான் மாடுலஸ் அப்ளை பண்றேன். ஸோ மாடுலஸ் அப்ளை பண்ணீங்கன்னா ஆக்சுவலா இந்த இது சேமா தான் இருக்கும். இந்த ரிசல்ட் வந்து நமக்கு எப்படி தான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். இந்த ரிசல்ட் சேமா இருக்கும் பாருங்க. ஆனா இந்த ரிசல்ட் வந்து ரெண்டுமே தனித்தனியா மாடுலஸ் போட்டீங்கன்னா நமக்கு இந்த ரிசல்ட்ல ஓகேங்களா? தட் மீன்ஸ் ஆஃப் Z2 பார் இருக்குல்ல, அது எப்படி சார் நமக்கு வெறுமனே Z2 மாறிச்சு? நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம். Z2 மாடுலஸ் ஆஃப் Z2 மாடுலஸ் ஆஃப் Z பாரும் சேம். இங்க ரைட்ல எழுதி கொடுத்துருக்கேன் பாருங்க. மாடுலஸ் ஆஃப் Z2 மாடுலஸ் ஆஃப் Z பாரும் சேம். அப்ப ஆக்சுவலா மாடுலஸ் ஆஃப் Z to the whole பார்னு இருந்திருக்கும். அப்ப நமக்கு அந்த மாடுலஸ் இருக்கிறதுனால அந்த பார் வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ரிமூவ் ஆயிரும். சரிங்களா? அப்ப நம்ம இது என்ன பண்ணலாம்னா ஆக்சுவலா இந்த லெஸ் தென் போடணும். நான் கரெக்ஷன் பண்ணி அனுப்புறேன் இன்ஷா அல்லாஹ். இதுல என்ன வரும்? லெஸ் தென் தான் வரும். சரிங்களா? இப்ப அடுத்த ப்ராப்பர்ட்டி சோ இதை வந்து a plus b the whole square ஃபார்முலா அப்படி எழுதுறேன். பாருங்க இது a square plus 2ab plus b square அப்போ modulus of a plus modulus of z1 plus modulus of z to the whole square. Therefore the square ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும். சோ அப்ப நமக்கு தேவையான இந்த ரிசல்ட் வருதான் பாருங்க. Therefore உங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா modulus of z1 plus z2 less than or equal to modulus of z1 plus modulus of z2. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்ப நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அகைன் வந்து நான் மொத்த நிறைய நம்பர் ஆட் பண்ணி எழுதினாலும் இதே மாதிரி தான் பாருங்க. ஸோ Z1ல இருந்து ZN வரைக்கும் நான் மாடுலஸ் ஆட் பண்ணி மாடுலஸ் போட்டா வரக்கூடிய ஆன்சரும் Z1க்கு தனியா மாடுலஸ், Z2க்கு தனியா மாடுலஸ், அப் டு ZNக்கு தனியா மாடுலஸ் போட்டு ஆட் பண்ணா வரக்கூடிய ஆன்சரும் எப்படிதான் இருக்கும்? தட் மீன்ஸ் அதோட ஆன்சரை விட இந்த ஆன்சர் எப்படி இருக்கும்? லெஸ் தென்னா இருக்கும். சரிங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. என்னோட ஆடியோ வந்து உங்களுக்கு கிளியரா கேட்டுச்சா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். சாட் பாக்ஸ் ரிப்ளை பண்ணுங்க. என்னுடைய ஆடியோ வந்து உங்களுக்கு கிளியரா கேட்டுச்சா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன் கேஸ் ஆஃப் இதில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னா கேளுங்க. என்னோட ஆடியோ கிளியரா கேட்டிருந்தா உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆர் இஸ் குட். ஹாரூன் தேங்க்யூ. இந்த சம் புரிஞ்சுதா? இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. ரஃபீக் எஸ். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? சக்கூர் தேங்க்யூ. ஹப்ரார் தேங்க்யூ. ஓகே. சதீம் டி எஸ் டி எஸ் சதீம் ஹாரிஸ். ஓகே தேங்க்யூ. இன் கேஸ் ஆஃப் இதை 1க்கு 2 வாட்டி நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ரிசல்ட் அடிக்கடி கேட்பாங்க, சம் கேட்பாங்க, நல்லா படிச்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்து படிக்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஸோ இதே மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றையும் ஞாபகத்தே வாங்க, ஈஸியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஸோ நமக்கு வந்து டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த டயத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், ஓரளவுக்கு நெருக்கி முடிக்கிறேன். பார்த்துட்டு வாங்க. ஸ்லோவாக தான் நடந்து. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ். ஓகே, இது Z1ங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், Z2ங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரிங்களா? அதை எப்படி டினோட் பண்ணுவாங்க? மாடுலஸ் ஆஃப் Z1 மைனஸ் Z2ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மாடுலஸ் ஆஃப் Z1 மைனஸ் Z2னா நமக்கு ஒரு சிம்பிளா எழுதி காட்டினா இது ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளேன். சரிங்களா? இந்த காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல இது ஒரு பாயிண்ட், திஸ் இஸ் கால்ட் as Z1. சரிங்களா? இது ஒரு பாயிண்ட், திஸ் இஸ் கால்ட் as Z2. அப்ப இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்றாங்க. சரிங்களா? இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸை வந்து என்ன பண்றாங்க? கால்குலேட் பண்றாங்க. இப்போ நான் சிம்பிளா சொல்றேன். நமக்கு டைரக்டா இந்த ஃபார்ம்ல வந்துடலாம். சரிங்களா? ரூட் ஆஃப் x1 மைனஸ் x to the whole square plus y1 மைனஸ் y to the whole square. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஞாபகப்படுத்தி பாருங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் ஃபார்ம்ல. சரிங்களா? அப்போ என்ன ஃபார்ம்? இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வந்து x1, y1 எடுத்துக்கங்க. இந்த பாயிண்ட் வந்து நீங்க x2, y2 எடுத்துக்கங்க. அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 மைனஸ் x to the whole square plus y1 மைனஸ் y to the whole square போட்டாலும் தப்பு கிடையாது. இல்லைன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 the whole square plus y2 மைனஸ் y the whole square போடலாம். ஆனா இந்த இடத்துல அவன் என்ன பண்ணிருக்கான்னா, நல்லா கவனிங்க, மாடுலஸ் போட்டுட்டு என்ன பண்ணிருக்காங்க, Z1ஐயும் Z2ஐயும் சப்ராக்ட் பண்றாங்க. எப்படி சப்ராக்ட் பண்றாங்க? ரியல் பார்ட்டையும் சப்ராக்ட் பண்றாங்க. பிளஸ் ஐய வெளியே எடுத்துட்டு இமேஜினரி பார்ட்டை சப்ராக்ட் பண்றாங்க. சோ அப்ப இந்த மாடுலஸ் ரிமூவ் பண்ணா நம்ம என்ன சார் பண்ணோம்? ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சோ ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப்
ரியல் பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் என்ன இருக்கு? x1 மைனஸ் எக்ஸ் டு த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் y1 மைனஸ் ஒய் டு த ஹோல் ஸ்கொயர். ஐ வந்து நமக்கு ரிமூவ் ஆயிரும். சரிங்களா? அப்ப இந்த மாடுலஸ் ரிமூவ் பண்ணாதான் நம்ம என்ன பண்ணிருக்கும்? இந்த ஸ்கொயர் ரூட் போட்டிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கலாம்? இதை வந்து 2 பாயிண்டா கன்சிடர் பண்ணி பாயிண்ட் ஃபார்முலா போடலாம். என்ன பண்ணலாம்? ஆட்டோமேட்டிக்கானா இந்த ஃபார்முலா மெத்தட்லயும் நம்ம என்ன பண்ணலாம்? மாடுலஸ் ஃபார்முலா மெத்தட்லயும் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. நல்ல ஞாபகம் வச்சுங்க. நம்ம இது ஒரு சம்ல யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? என்ன ப்ராப்பர்ட்டின்னா, இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் எல்லா ப்ராப்பர்ட்டியோட. மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு z1 மைனஸ் z2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 பிளஸ் மாடுலஸ் ஆஃப் z2. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அப்போ இந்த டாபிக் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ், ரிப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், தேங்க்யூ தேங்க்யூ சக்கூர், தேங்க்யூ சதீம். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ புரிஞ்சுதா? ப்ராப்பரா ரிப்ளை பண்ணுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. இன் கேஸ் ஆஃப் உங்களுக்கு புரியலன்னா என்ன பண்ணுங்க, நீங்க வந்து இந்த செக்ஷன் முடிஞ்ச உடனே எனக்கு உடனே கால் பண்ணி இண்டிவிஜுவலா வந்து கேளுங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஃபைன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டா வந்து சம்முக்கு போக போறோம். ஸோ இன்ஷால்லா ரொம்ப ஈஸியான சம்மா தான் இருக்கும். ஸோ எனக்கு ஓகேங்களா, ரொம்ப ஈஸியா இருக்கும், பார்த்துட்டே வாங்க இன்ஷால்லா. ஓகே ஃபைன். ஸோ பாருங்க. ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் எக்ஸசைஸ் 2.5ல ஃபர்ஸ்ட் சம் ஆரம்பிக்க போறோம். ஃபைண்ட் த மாடுலஸ் ஆஃப் த ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேங்களா? ஸோ மாடுலஸ்னா நம்ம என்னன்னு டிஸ்கஸ் பண்ணியாச்சு, ஞாபகம் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? மாடுலஸ்னா என்ன டிஸ்கஸ் பண்ணியாச்சு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். சப்டிஷன் 1 பாருங்க. ஸோ இது வந்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இருக்கு. ஓகேங்களா? இது மொத்தமா என்ன பண்ணுவாரு? ஒரு மாடுலஸ் போடுறோம். அப்போ ஓகேங்க பாருங்க. ஸோ நம்ம மொத்தம் மாடுலஸ் போட்டா இது ப்ராப்பர்ட்டி படி எப்படி பிரிச்சு எழுதலாம்? நமக்கு வந்து ஏன் சார் மாடுலஸ் போடுறோம்? என்ன கேட்டிருக்காங்க? மாடுலஸ்ன்னு கேட்டதுனால நான் என்ன பண்றேன், இந்த நம்பருக்கு நான் மாடுலஸ் போட்டாச்சு. அப்ப நான் மொத்தமா மாடுலஸ் போடுறத நான் தனித்தனியா மாடுலஸ் போட்டு பிரிச்சு எழுதியாச்சு. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நீங்க மேல உள்ள நம்பருக்கு வாட் இஸ் த மாடுலஸ் ஆன்சர்? ரிப்ளை பண்ணுங்க பாப்போம். நீங்களா வந்து ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மாடுலஸ் ஆஃப் 2i, வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் மாடுலஸ் ஆஃப் 2i? கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் பாப்போம். மாடுலஸ் ஆஃப் 2i, so square root of real part square plus imaginary part square. Very good Abrar, very good. Honor 9, very good, very good, very good. Bismia, very good. And Shakur, very good. Haris, very good. And Abdul Jabbar, very good. So what is the answer in terms of square root la eppadi eluduveenga? What is the square root answer? Reply பண்ணுங்க பாப்போம். ஸ்கொயர் ரூட்ல எப்படிப்பா அந்த நம்பர் இருக்கும்? நீங்க ஆன்சர் எழுதிட்டீங்க. வெரி குட் அல்ஃபினா, வெரி குட். another person something, very good, very good, very good, super super. Abrar is very good, right answer. Root of 0 plus 4. அப்ப இங்க பாருங்க, இந்த இடத்துல மேல உள்ள பார்ட்ல நமக்கு என்ன கிடையாது? ரியல் பார்ட் கிடையாது, ஒன்லி இமேஜினரி பார்ட் மட்டும் தான் இருக்கு. கீழே டினாமினேட்டர்ல பாத்தீங்கன்னா ரியல் பார்ட்டும் இருக்கு, இமேஜினரி பார்ட்டும் இருக்கு. அப்ப நம்ம எப்படி எழுதலாம் நீங்க பாத்தீங்கன்னா, square root of real part square 0 square plus imaginary part square 2 square divided by square root of real part square 3 square plus imaginary part square 4 square. So இத நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா நியூமரேட்டர்ல 4 வரும், டினாமினேட்டர்ல root of 25 வரும். So இந்த ரெண்டையும் நீங்க வந்து கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் 2 divided by 5. That's a result of 2i divided by 3 plus 4i உடைய மாடுலஸ். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. இதே மாதிரி தான் எல்லா சம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சம் நல்லா புரிஞ்சுதா? வெரி குட், வெரி குட் அப்ரார், வெரி குட், சூப்பர். ஓகே ஓகே ஃபைன். ஸோ புரியலன்னா ஆடியோ உங்களுக்கு கிளீனா இல்லைன்னா உடனே வந்து ரிப்ளை பண்ணுங்க, மறந்துடாதீங்க. சரிங்களா? ஓகே ஃபைன். ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ அடுத்த சம் பாருங்க. 2 minus i divided by 1 plus i plus 1 minus 2i divided by 1 minus 2i divided by அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 minus iன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மாடுலஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த ரெண்டுக்கும் சேர்த்து மொத்தம் என்ன பண்ண ஒரு பெரிய மாடுலஸ் மாதிரி அந்த இடத்துல அப்ளை பண்ணணும். ஸோ நான் ரெண்டுக்கும் என்ன பண்றேன், ஒரு மாடுலஸ் நான் அப்ளை பண்றேன். அங்க எழுதி காட்டுறேன் பாருங்க. இந்த மாடுலஸ் போட்டு அப்ளை பண்ணியாச்சு. சரிங்க சார், இந்த மாடுலஸ் போட்டு அப்ளை பண்ணதை நம்ம என்ன பண்ணலாம்னா தனித்தனியா மாடுலஸ் போட்டு எழுதலாமா? எழுதக்கூடாது. சரிங்க, நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்திருக்கோம். இப்பதான் பார்த்தோம் ட்ரையாங்கிள் இன் ஈக்வாலிட்டி அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். அது என்ன சொல்றாங்கன்னா, இது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை நீங்க Z1 ஆகும், செகண்ட் பார்ட் நீங்க Z2 ஆகும் நீங்க கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னு நினைச்சீங்களேன். அப்ப நமக்கு இதை வந்து தனித்தனியா இந்த பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் தனியா ஒரு மாடுலஸ் பிளஸ் செகண்ட் பார்ட் தனியா ஒரு மாடுலஸ் போட்டா அது பொருந்துமானா பொருந்தவே பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன சார் பண்ணணும்னா, ஒண்ணுமே இல்லை, இந்த டினாமினேட்டர் இருக்காங்கல்ல, அப்ப இந்த டினாமினேட்டர் நம்ம என்ன பண்ணணும்,
தட் மீன்ஸ் ஆஃப் கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணி என்ன பண்ணணும், இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போறேன். சரி, நீங்க தனித்தனியா மாடுலஸ் போட்டா ஆன்சர் ஃபுல்லுமே தப்பா போயிடும். அப்ப என்ன பண்ண, நான் வந்து சிம்பிளா வந்து இந்த 1 மைனஸ் ஐ எங்கேயும் இந்த 1 பிளஸ் ஐ நான் என்ன பண்ணிருக்கேன், கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ டிவைட் பை ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி வந்து அப்ளை பண்ணியாச்சு. 1 பிளஸ் ஐ இன்டு 1 மைனஸ் ஐ. ஸோ இப்போ என்ன பண்ண, நார்மலா வந்து என்ன பண்ண, நீங்க வந்து ப்ராடக்ட் பண்ண போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ராடக்ட் பண்ணுங்க. அடுத்த செகண்ட் டைம் இந்த 1 பிளஸ் ஐ கூட நீங்க என்ன பண்ணுங்க, ப்ராடக்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து நாங்க எழுதி காட்டுறேன். ஸோ இன்ஷால்லா ப்ராடக்ட் வந்து சிம்பிள் தான். நீங்க 2 வச்சு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பண்ணுங்க, மைனஸ் ஐ வச்சு ப்ராடக்ட் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி இந்த 1 வச்சு நீங்க ப்ராடக்ட் பண்ணுங்க, மைனஸ் 2 ஐ வச்சு நீங்க ப்ராடக்ட் பண்ணுங்க. நான் டைரக்டா ஆன்சர் எழுதியிருக்கேன். இப்போ இங்க பாருங்க, இப்போ அந்த மைனஸ் ஐயையும் மைனஸ் ஐயும் நீங்க ப்ராடக்ட் பண்ணா பிளஸ் ஐ ஸ்கொயர்னு வரும். சரிங்களா? பிளஸ் ஐ ஸ்கொயர்னா இந்த இடத்துல எப்படி சார் நமக்கு மைனஸ் வந்துச்சு அப்படின்னா, பிளஸ் ஐ ஸ்கொயரோட ஆன்சர் நமக்கு என்ன வரும், மைனஸ் ஒன்னு ரிசல்ட் வரும். அதனால இந்த இடத்துல மைனஸ் ஒன்னு வரும். ஸோ நான் டைரக்டா ஆன்சர் எழுதியிருக்கேன், நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதல. ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய விஷயம் பார்த்ததுனால நான் டைரக்டா என்ன பண்றேன், ரிப்ளை பண்ணிட்டே இருக்கேன். ஸோ அப்போ இந்த இடத்துல யாரெல்லாம் கேன்சல் ஆவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு மைனஸ் ஐ ஒரு பிளஸ் ஐ கெட் கேன்சல். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் 1 ஒரு பிளஸ் 1 கெட் கேன்சல். மீதி ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு 2 இருக்கு, எண்டிங்ல ஒரு 2 இருக்கு. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 4 மைனஸ் 2 ஐ மைனஸ் 2 ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ் 4 ஐ. பார்த்தீங்கன்னா எப்படி வருது போது பாருங்க, ரிசல்ட் பாருங்க. 4 மைனஸ் 4 ஐ டிவைட் பை 2. ஸோ நியூமரேட்டர்ல காமனா நீங்க 2 வெளியே எடுத்தீங்கன்னா ஸோ நமக்கு இந்த 2 கெட் கேன்சல். மீதி ரிமைனிங் ஆன்சர் மாடுலஸ் ஆஃப் 2 மைனஸ் 2 ஐ இருக்கும். ஸோ இதனுடைய ஆன்சர் மாடுலஸ் நீங்க ரிமூவ் பண்றா இருந்தா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஸோ ரியல் பார்ட்ஸ்க்கு என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் வந்து மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 பிளஸ் 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ஈக்குவல் டு 2 ரூட் 2. தட்ஸ் த ரிசல்ட். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. எல்லாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து வாய்ஸ் கிளியரா இருக்கா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாமே வந்து சம் வந்து நீட்டா புரியுதா? டவுட் இல்லாம புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? வெரி குட், தேங்க்யூ தேங்க்யூ, வெரி குட். ஓகே, ஆடியோ வந்து கிளியரா இல்லைன்னா உடனே ரிப்ளை பண்ணுங்க, கிளியரா இல்லைன்னா ரிப்ளை பண்ணுங்க. சரிங்களா? ஓகே ஃபைன். ஸோ அடுத்த சம் போறோம் பாருங்க. கொஸ்டின் நம்பர் சப்டிவிஷன் ஒன்லி கொஸ்டின் நம்பர் 3. சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோ. ஓகே பாருங்க, சப்டிவிஷன் 3 பாருங்க. அதே இதை மாடலஸ் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதனுடைய ப்ராப்பர்ட்டி நான் ரைட்ஸ்ல எழுதி கொடுத்துருக்கேன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 1 மைனஸ் ஐ த ஹோல் பவர் 10க்கு நான் மாடலஸ் போட போறேன். சரிங்களா? அப்போ எப்படி எழுதுறேன் பாருங்க, இந்த இடத்துல 1 தட் மீன்ஸ் மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் ஐ த ஹோல் பவர் 10 எழுதியா. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், இந்த பவர் வந்து தட் மீன்ஸ் ஆஃப் மாடுலஸ்க்குள்ள இருந்தாலும் மாடுலஸ்க்கு வெளியே இருந்தாலும் போத்தா சேம்னு ஒரு ரிசல்ட் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம எழுதி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து எல்லாமே ப்ராப்பர்ட்டியில் உள்ளது. அப்போ இந்த 10 வந்து மாடுலஸ்க்கு நான் வெளியே கொண்டு போகிறேன். அப்போ மாடுலஸ்க்கு வெளியே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாடுலஸ் நான் ரிமூவ் பண்றதா என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் நம்ம எழுதலாம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் வந்து 1 ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் வந்து மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் 10. ஓகேங்களா? இப்போ நான் இப்போ ரெண்டையும் நீங்க ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா 2 வரும். சரிங்களா? அப்போ ரூட் ஆஃப் 2 த ஹோல் பவர் 10 நம்ம எப்படி எழுதலாம்னா, நல்லா கவனிங்க, இந்த 10 வந்து 2 பவர் 5ன்னு பிரிச்சா இப்போ இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து 10 வரும். அப்போ இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கெட் கேன்சல். மீதி ரிமைனிங் ஆன்சர் 2 பவர் 5. 2 பவர் 5 இஸ் கால்ட் அஸ் 32. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க, ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். வெரி குட். ஹூ இஸ் அப்ரார்? ஆன்சர் 32. இப்போ அப்ராரு என்ன பார்த்து இது எழுதிட்டு இருக்கியா? நம்ம கைடு கையில பக்கத்துல வச்சிருக்கியா? நோட்ஸ் நம்ம கையில வச்சிருக்கீமா ராஜா? வெரி குட், குட் ஆன்சர். ஆன்சர் இஸ் 32. வெரி குட். உங்களுக்கு என்ன டவுட் இருக்கா அந்த சம்ல? ஸோ எல்லாமே ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம சம் பண்ண போறோம். ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் சம் மூவ் பண்ணலாமா? ஸோ ஃபோர்த் சம் பாருங்க. ஃபோர்த் சம் 2i into 3 minus 4i into 4 minus 3i ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ண போறோம், இதுக்கு நம்ம மாடுலஸ் போட போறோம். சரிங்களா? அப்ப நான் ஹோல் மாடுலஸ் ஃபர்ஸ்ட் நான் அப்ளை பண்றேன் பாருங்க. நான் ஹோல் மாடுலஸ் அப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு என்ன ரிசல்ட் வரும்னா, நமக்கு வந்து இத மல்டிப்ளிகேஷனா இருந்தா தனித்தனி மாடுலஸா நம்மளால பிரிச்சு எழுத முடியும். சரிங்களா? பாருங்க, மாடுலஸ் ஆஃப் z1 into z2 ஓட ஆன்சர் மாடுலஸ் ஆஃப் z1 into மாடுலஸ் ஆஃப் z2 ரைட் சைடுல ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்கேன். அதுபடி இந்த 2i க்கு தனி மாடுலஸ், 3 minus 4i க்கு தனி மாடுலஸ், 4 minus 3i க்கு தனி மாடுலஸ் நம்ம என்ன பண்ண போறோம், அப்ளை பண்ண போறோம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா தனித்தனியா மாடுலஸ் போட்டாச்சு. நம்ம தனித்தனியா மாடுலஸ் போட்டா அந்த மாடுலஸ் ரிமூவ் பண்ணதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் இந்த 3 நம்பருக்கும் தனித்தனியா அப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு தேவையான ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர்
plus minus 4i minus 4 square into square root of 4 square plus minus 3 square. இதை ஃபர்தரா நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். அப்போ ஆன்சர் 4 into 25 into 25. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15 வரும். சரிங்களா? இது ஃபர்தரா நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்றது தான். வெரி குட். நோ சார். ஓகே ஃபைன். ஸோ இதுக்கு உங்களுக்கு புரிஞ்சுதா? சம் புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு சம் வந்து கிளீனா புரிஞ்சிச்சா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த செக்ஷன் முடிஞ்ச உடனே எனக்கு உடனே வந்து கால் பண்ணுங்க. ஓகே அத்திக். ஓகே ஓகே ஃபைன். ஸோ சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, கிளாஸுக்கு வர கிளாஸ் இன்கேஸ் ஆஃப் 12:15 சொன்னாங்கன்னா எல்லாமே 12:05 or 12:10 நீங்கள் வந்துருங்க. ஏன்னா வந்து இன்கேஸ் ஆஃப் நியூ டாப்பிக்காக இருந்தால் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல நிறைய கண்டென்ட் ஒரு 5 minutes நீங்கள் மிஸ் ஆனாலும் அந்த கண்டென்ட் உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஸோ அதனால வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து என்ன பண்ணுங்கன்னா, அந்த டயத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வர பாருங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. ஸோ அப்போ இந்த செம் வரைக்கும் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்காது இன்ஷா அல்லாஹ். ஸோ ஃபர்ஸ்ட்டில் நம்ம வந்து 4 சப்டிவிஷன் தான் முடிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா question number 2 is very very important. ஓகேங்களா? இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கவனிங்க. For any two complex number z1 and z2 such that modulus of z1 equal to modulus of z2 equal to 1 and z1 z2 does not equal to -1, then show that z1 plus z2 divided by 1 plus z1 z2 is the real part. ஸோ நம்ம ஆல்ரெடி ரியல் பார்ட் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரிசல்ட் வந்து ஆல்ரெடி வந்து கான்ஜுகேட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. இந்த ரைட் சைடில் ரெட் கலர் எழுதி கொடுத்துருக்கேன் பாருங்க. என்ன எழுதி கொடுத்துருக்கோம் உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல பார் வரும். சரிங்களா? அப்போ இசட்டும் இசட் பாரும் சேமா இருந்துச்சுன்னா இசட் மட்டும் என்னவா இருக்கும்? இஸ் கால்ட் அஸ் ரியல் பார்ட்டா இருக்கும். சரி, நம்ம நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. இசட்டும் இசட் பாரும் சேமா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இசட் இஸ் ரியல். இன் கேஸ் ஆஃப் இசட்டும் மைனஸ் இசட் பாரும் சேமா இருந்துச்சுன்னா வாட் இஸ் த ரிசல்ட்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுக்கு பேரு இசட் விஸ் கால்ட் அஸ் இமேஜினரி பார்ட் நம்ம எழுதிருப்போம். ஞாபகப்படுத்தி பாருங்க. நம்ம ஆல்ரெடி எக்ஸசைஸ் 2.4ல அந்த ப்ராப்பர்ட்டில இந்த ரிசல்ட் இருக்கு. ஓகேங்களா? சோ அதுபடி தான் நம்ம பண்ண போறோம். இந்த சம் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். சரிங்களா? அப்ப என்ன பண்றோம்னா இந்த இடத்துல இசட் பார் ஈக்குவல் டு இசட் கொண்டு வரணும். ஏன்னா இசட் ஈக்குவல் நீங்க என்ன பண்ணணும்? இசட் பார் நம்ம வந்து இந்த ரிசல்ட் வந்து மூவ் பண்ண போறோம். சரிங்களா? பாருங்க ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் இந்த ரிசல்ட் நான் எடுத்துக்கிறேன். இந்த ரிசல்ட் என்ன இருக்குன்னா மாடுலஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மாடுலஸ் நான் ரிமூவ் பண்ணணும். மாடுலஸ் ரிமூவ் பண்றா இருந்தா என்னமாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி இப்போ தான் படிச்சோம். எனி ஒன் யாராச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியுமா? சார் இந்த மாடுலஸ் நான் ரிமூவ் பண்ணணும் சார். Z1க்கு நான் நம்பர் எதுவுமே சூஸ் பண்ணல. Z2க்கு நான் நம்பர் சூஸ் பண்ணவே இல்லை. அப்போ நான் எனக்கு Z1 வெளியே வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? எனி ஐடியா? ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி நான் யாராச்சும் சொன்னேன். ஞாபகப்படுத்தி பாருங்க. எனி ஒன் யாராச்சும் சும்மா ரிப்ளை பண்ண, நோ ப்ராப்ளம். தப்பா கூட ரிப்ளை பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாடுலஸ் ஆஃப் Z1 இருக்கு. வெரி குட் மிஸ்டர் ஹாரூன், கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. குட். ஸோ அனதர் பர்சன், மற்றவங்க ரிப்ளை பண்ணுங்க பாப்போம். ஹாரூன் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டாரு. ஹாரூன் நீங்க வந்து நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? இப்பவுமே இந்த ஃபார்ம்ல எழுதி வச்சிருக்கீங்களோ? வெரி குட். வேற யாச்சு? ரஃபீக், வெரி குட். 2 பேரும் ஒன்னா இருக்கீங்களோ? ரஃபீக்கும் ஹாரூன் ஒன்னா இருக்கீங்களா? அதே எழுத்து மாதிரி தானே இருக்கு, கொஞ்சம் மாறி இருக்கு. வெரி குட். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப இங்க பாருங்க ரொம்ப சிம்பிள் கண்டென்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா Z1 மாடுலஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் 1 கொடுத்தாங்க. ஓகே, நான் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட், நான் 2 பக்கம் ஸ்கொயர் பண்ண போறேன். சரிங்களா? நான் ஸ்கொயர் பண்ண சொல்ல என்ன பண்றேன்? ஸோ 2 பக்கம் ஸ்கொயர் அப்ளை பண்ணியாச்சு. சரிங்களா? அந்த ஸ்கொயர் அப்ளை பண்ணா மாடுலஸுக்கு நான் ஸ்கொயர் அப்ளை பண்ணீங்கன்னா அது மாடுலஸ் அந்த ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆகி Z2வும் Z பாராவும் கன்வெர்ட் ஆகும். அப்ப எப்படி வர போகுதுன்னா Z1 இன்ட்டு Z1 பார் அப்படின்னு நம்ம கன்வெர்ட் ஆகி ஈக்குவல் டு 1 வரும். அப்ப இந்த இடத்துல நமக்கு Z1 வேல்யூ வேணும்னா இந்த Z பார் நேரா நீங்க கீழே கொடுத்துருங்க. அப்ப எப்படி எழுதலாம்னா 1 டிவைட் பை Z1 த ஹோல் பார். ஓகேங்களா? அப்ப சிமிலர்லி நீ Z2க்கு போட்டீங்கன்னா இதே ரிசல்ட் தான் இப்படி கண்டினியூ ஆகும். Z2 ஈக்குவல் டு 1 டிவைட் பை Z2 த ஹோல் பார். ஓகே, இதே போதா சேம் தான். இது எந்த ஸ்டெப்புமே மாறாது, அப்படி நம்ம கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? அப்ப நான் என்ன நினைச்சேன், தட் மீன்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் Z1 இருந்துச்சு. ஆனா நான் மாடுலஸ் இல்லாம Z1 வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு. மாடுலஸ் ஆஃப் Z2 இருந்துச்சு. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், மாடுலஸே இல்லாம ஒரு Z2 வந்து நான் ஃபைண்ட் பண்ணியாச்சு. சரிங்களா?
இப்போ என்ன பண்ண போறேன், நமக்கு இந்த நம்பர் தானே அவங்க வந்து ரியல் பார்ட்டான்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதை வந்து நான் டபிள்யூன்னு எடுத்துக்கணும். நம்ம என்ன நோட்டேஷனா எடுத்துக்கலாம். ஸோ நீங்க டபிள்யூ, எம், வேற இசட் எடுக்காதீங்க. மறுபடியும் இசட் எடுத்துட்டோம். அதான் வேற என்ன நோட்டேஷனா நீங்க எடுத்துங்க. கேபிட்டல் ஏ. ஓகே, சும்மா நான் என்ன ஒரு நோட்டேஷன் எடுத்துக்க, டபிள்யூ எடுத்துக்கிறேன். ஸோ டபிள்யூ ஈக்குவல் டு அந்த நம்பர் அப்படியே எழுதிட்டு இசட் ஒன் வேல்யூ இசட் டூ வேல்யூ இங்க அப்ளை பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்றேன், சிம்பிளா வந்து கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்றேன். டினாமினேட்லயும் நான் என்ன பண்றேன், கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணீங்கன்னா ஸோ நமக்கு தேவையான அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஸோ இதே மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அவுட்புட் தெரியும். ஸோ Z1 பார் பிளஸ் Z2 பார் டிவைட் பை Z1 பார் Z2 பார். அடுத்து டிவைட் என்ன பண்ணணும், Z1 Z to the whole bar plus 1 divide by Z1 bar Z2 bar. ஓகேங்களா? ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த டினாமினேட்டரும் இந்த டினாமினேட்டரும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், நமக்கு வந்து கேன்சல் ஆயிரும். மீதி ரிமைனிங் என்ன இருக்குன்னா Z1 பார் Z2 பார்ன்னு இருக்கும். வெயிட். ஓகே ஓகே, கேக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஷக்கூர் கேக்குதா? நான் மெதுவா தானே பேசுறேன். கேக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓ ஓ ஓ ஓ ஓகே ஓகே, கேக்குதா? ஆசிஃப் கேக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இப்போ கிளீனா இருக்கா? நான் ஸ்லோவா இது பண்றேன். சம் டைம் பிரேக். ஓகே ஃபைன். ஓகே ஓகே, இன்னும் கேட்கலையா? ஷக்கூர் இன்னும் கேட்கலையா? மற்றவங்க கிளீனா இருக்காமே. அத்திக்கு கிளீனா இருக்கான். ஸோ கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க. ஷக்கூர் கொஞ்சம் டவர் உள்ள இடத்துல கொஞ்சம் உட்காருங்க. ஷக்கூர் ஓகே ஃபைன். ஓகே ஃபைன். ஓகேங்களா? இப்போ கேட்குதா? நான் மெதுவாக ஸ்லோ பண்ணுறேன் பாருங்க. ஸோ இப்போ இந்த டினாமினேட்டர் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிடும். சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் Z1 பார் பிளஸ் Z2 ரெண்டுக்குமே தனித்தனியாக பார் இருக்கு. நான் மொத்தமாக பார் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒன்னுக்கு வந்து நீங்கள் பார் இல்லையே சார், ஒன்னுக்கு பார் போட்டால் என்ன சார் ஆன்சர் வரும்? எனி ஒன்? வாட் இஸ் அ ஒன் பார்? ஒன்னுக்கு பார் போட்டால் என்னமா ஆன்சர்? ரிப்ளை பண்ணுங்க பாப்போம். ஒன்னுக்கு பார் போட்டால் என்ன ஆன்சர்? ஒன்னுக்கு நீங்க பார் போட்டீங்கன்னா என்ன ஆன்சர்மா? வெரி குட், ஆன்சர் இஸ் கரெக்ட். வெரி குட் வெரி குட். ஸோ ரியல் நம்பருக்கு நீங்க பார் போட்டாலும் பார் போடாட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ ஆன்சர் இஸ் 1. ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்றேன், அந்த தனித்தனியா பார் உள்ளதான மொத்தமா இந்த இடத்துல பார் போட்டு அடுத்த ஸ்டெப்ல எழுதியிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். பாருங்க. ஸோ ஒரு வாட்டி எழுதி காட்டினா மொத்தமா இந்த இடத்துல பார் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு டிவிஷன் பண்ண சொல்ல பார்த்துருப்போம். ஸோ ஒரு பாரை வந்து ரெண்டுக்குமே தனித்தனியா கொடுக்குற மாதிரி இப்ப இந்த இடத்துல தனித்தனியா இருக்கு. நான் மொத்தமா என்ன பண்றேன், அந்த பாரை வந்து மேல கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? அப்ப இந்த மொத்தமா மேல கொண்டு வந்தீங்கன்னா என்ன அர்த்தம், நான் வந்து என்ன ஆன்சரை கொண்டு வந்தேன், Z1 பிளஸ் Z2 டிவைட் பை 1 பிளஸ் Z1 பிளஸ் Z2 தான் நான் என்ன சால்வ் பண்ணிட்டே வந்தேன். ஆனா எனக்கு அதே ரிசல்ட் வந்து மேல வந்து ஒரு பார் வந்துட்டு. அப்ப இங்க பாருங்க, Z ஈக்குவல் டு Z பார்னு வந்துச்சு. நான் Z தான் சால்வ் பண்ணி கொண்டு வந்துட்டே இருந்தேன். ஆனா நமக்கு என்ன வந்திருக்கு, Z பார்னு வந்துச்சுன்னா கண்டிப்பா Z இஸ் கால்ட் அஸ் ரியல். அப்ப இங்க எழுதுறேன் பாருங்க. இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த அதாவது Z1 பிளஸ் Z2 டிவைட் பை 1 பிளஸ் Z1 Z2 தான் என்ன பண்ண சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டே வர சொல்ல நமக்கு ஹோல் பார் அதே நம்பர் வந்து ஹோல் பார் வந்ததுனால W equal to W bar is called as Z equal to Z bar வந்ததுனால நமக்கு வந்து W is called as a real number, hence proved. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. இந்த சம் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். வாய்ஸ் வந்து கிளியரா இருக்கா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். புரிஞ்சுதா? இந்த சம் என்ன டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க. ஓகே ஃபைன். முத்துக்குமார் ரிப்ளை வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஓகே குட். ஓகே, நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாமா? நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஃபைன். ஸோ பாருங்க, நெக்ஸ்ட் சம் மூவ் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ எழுதுகிற ஒன் மோர் மிஸ்டர் ஹாரூன் இன்ஷா அல்லாஹ். இப்போ இங்கே பாருங்க, மறுபடியும் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் Z1க்கு பார் இருக்கு, Z2க்கு பார் இருக்கு, ஈக்குவல் டு 1 இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த Z1க்கு பாரை நான் வந்து பார் இல்லாம மாற்றணும் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி நான் ஸ்கொயர் பண்றேன். ஸ்கொயர் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வரும், இந்த இடத்துல மாடுலஸ் வந்து கேன்சல் ஆகி Z1 பார் நமக்கு கண்டினியூ ஆகும். ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், 1ன்னு வரும். சரிங்களா? ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணும், Z1 ஆன்சர் நான் கால்குலேட் பண்றேன். அதே மாதிரி நம்ம Z2 ஆன்சர் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அப்போ W ஈக்குவல் இந்த நம்பர் தான் ரியல் நம்பர் ப்ரூவ் பண்ணதுக்காண்டி நான் W ஈக்குவல் இந்த நம்பரை எடுத்துட்டு Z1 வேல்யூவும் Z2 வேல்யூ நமக்கு வந்து எனக்கு சம்ல வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டையும் நீங்க அப்ளை பண்ணுங்க. சிம்பிளா என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்து கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணிட்டு தனித்தனியா பார் இருக்கிறத நீங்க மொத்தமா பாரா மாத்துங்க. இப்போ இந்த ரெண்டுக்கும் டிவிஷனுக்கும் நியூமருக்கும் தனித்தனியா பார் இருக்கிறத நீங்க மேல கொண்டு போனீங்கன்னா மொத்தமா
நமக்கு என்ன வரும் பார் வந்துடும். ஸோ நமக்கு z ஈக்குவல் டு z பார் வந்த மாதிரி இந்த இடத்துல w ஈக்குவல் டு w பார்னு வந்ததுனால w இஸ் கால்ட் அஸ் ரியல் நம்பர். w என்ன அர்த்தம் z1 பிளஸ் z2 டிவைட் பை 1 பிளஸ் z1 z2 வந்து ரியல் நம்பர். ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இன் கேஸ் ஆஃப் இன்னும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து தனியா எனக்கு பண்ணுங்க, கால் பண்ணி ரிப்ளை பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்து பாருங்க, ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். என்ன கொடுத்தாங்க? கொஸ்டின் நம்பர் 3. Which one of the point 10 minus 8i, 11 plus 6i is closest to 1 plus i அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 10 minus 8i ஒரு பாயிண்ட் இருக்கு, 11 plus 6i, இந்த ரெண்டுல எது வந்து 1 plus iக்கு வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து நம்ம கிராஃப் மூலமா என்ன பண்ணலாம், சொல்யூஷன் கொடுக்கலாம். என்ன பண்றோம், இதை வேற மாதிரி சால்வ் பண்றேன். நம்ம ஆல்ரெடி படிச்ச மாதிரி. ஸோ இந்த 3 பாயிண்ட்டுக்கு நேம் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏ பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் வந்து பி பாயிண்ட் எடுக்கிறேன். கொஞ்சம் இது பாருங்கப்பா. ஓகே, வெரி குட் வெரி குட். ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து சி பாயிண்ட் எடுத்தியாச்சு. ஸோ இப்போ இந்த 3 பாயிண்ட்டும் நான் பாயிண்ட் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணா ஏ பாயிண்ட் வந்து 10, -8 ஆகும், பி பாயிண்ட் வந்து 11, 6 ஆகும், சி பாயிண்ட் வந்து 1, 1 ஆகும். நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. நல்லா கவனிங்க, இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண போறேன். அகைன் இந்த 11 + 6iக்கும் 1 + iக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ண போறேன். அப்ப எப்படி எழுதலாம்? ஏக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுங்க, பிக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நீங்க கால்குலேட் பண்ணுங்க. ஸோ பை யூசிங் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா √(x2 - x1) the whole square plus y2 - y the whole square நீங்க அப்ளை பண்ணுங்க. அதோட ரிசல்ட் என்னன்னு போடலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஏ பாயிண்ட் சி பாயிண்ட் எடுத்தாச்சு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா ஏசிக்குள்ள டிஸ்டன்ஸ். ஸோ எதனால நீங்க x1 y1 x2 y2 எடுத்துக்கங்க. ஸோ இதை நீங்க அப்ளை பண்ணா ஃபர்தரா நீங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா √162 நமக்கு வரும். சரிங்களா? இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா பிக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிசி. ஸோ அகைன் அதே ஃபார்முலா தான். ஸோ நீங்க பாயிண்ட மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணி நீங்க அப்ளை பண்ணா √125 நமக்கு வரும். சரிங்களா? இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள எந்த வேல்யூ வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வேல்யூ தான் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்ல வராங்கன்னா இந்த பி பாயிண்ட் தான் சிக்கு வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க எழுதி கொடுத்துருக்கேன் பாருங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிசி லெஸ் தென் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏசி. நான் ஏசியோட டிஸ்டன்ஸை விட பிசியோட டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால எனக்கு பி பாயிண்ட் தான் சிக்கு வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கு, ரொம்ப நியரஸ்டா இருக்கு அப்படின்னு வந்து இந்த ரிசல்ட் வந்து நம்ம கன்க்ளூட் பண்றோம். அப்ப பி இஸ் க்ளோசஸ்ட் டு த பாயிண்ட் சி 1 + i. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ரிப்ளை பண்ணுங்க. வெரி குட் வெரி குட். தேங்க்யூ 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 ஹாரூன், தேங்க்யூ. வெரி குட். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரிப்ளை பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். வசி ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க், ஐ டோன்ட் நோ எப்போ வந்தீங்கன்னு தெரியல. அத்திக் வெரி குட். ஆசிஃப் புரிஞ்சுதா? வெரி குட். வாய்ஸ் வந்து கிளியரா இருக்கா? ரிப்பீட் பண்ணும். ஓகே ஃபைன், பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். என்ன சொல்றாங்கன்னா ஸோ ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கும் இந்த ரெண்டு பாயிண்ட்ல எந்த பாயிண்ட் வந்து 1 + iக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த ஏ, இந்த பி, இந்த சி, இந்த மூணையும் நான் பாயிண்ட் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணணும். இது எக்ஸசைஸ் 2.1ல படிச்ச கான்செப்ட். சரிங்களா? ஸோ பாயிண்ட் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணிட்டு ஏக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நான் கால்குலேட் பண்றேன். இது 9th படிச்ச ஃபார்முலா. சரிங்களா? அதே மாதிரி பிக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்றேன். ஸோ அதை நீங்க கால்குலேட் பண்ணா இந்த ரெண்டு ரிசல்ட்டும் கிடைச்சாச்சு. சரிங்களா? இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இந்த 125 ஆன்சர் எதை மீன் பண்ணுதுன்னா இந்த பிக்கும் இந்த சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸை வந்து மீன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க டயக்ராம் வரையலாம் பாருங்க, புரியும். ஸோ இப்போ சின்னு வச்சுங்களேன், இது வந்து சும்மா ஏ, இது வந்து பின்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ இந்த ஏல இருந்து இது வந்து ஏ, சரிங்களா? இது வந்து ஏன்னு சொல்றேன், இது வந்து சி சொல்றேன், இது வந்து சொல்றேன் பி சொல்றேன். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஏக்கும் சிக்கும் டிஸ்டன்ஸ் வந்து இங்க இருந்து இங்க உள்ள டிஸ்டன்ஸ் வந்து √162 அண்ட் பில இருந்து சிக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து √125. இப்போ யார் ரொம்ப கம்மியா இருக்காங்கன்னா இந்த பில இருந்து சி வரைக்கும் டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நமக்கு பி பாயிண்ட் தான் சிக்கு வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கு அப்படின்னு வந்து இந்த ரிசல்ட்டை வந்து கன்க்ளூட் பண்றாங்க. புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு ஆள் ரிப்பீட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ரிப்பீட் பண்ணியாச்சு. புரிஞ்சுதா உங்களுக்கு? இன் கேஸா புரியலன்னா தனியா கால் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இன்ஷா அல்லாஹ். புரிஞ்சா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ. ஸோ இதை வேற என்ன மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா மூலமா நீங்க சால்வ் பண்ணலாம். எப்படி சார் சால்வ் பண்ணலாம்? இது Z1, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க Z1 எடுங்க, செகண்ட் பாயிண்ட் Z2 எடுங்க, தேர்ட் பாயிண்ட் நீங்க Z3 எடுங்க. சரிங்களா? அப்போ Z1க்கும் Z3க்கும் இங்க மைனஸ் போடுங்க. அடுத்து
2க்கும் Z3 நீங்க மைனஸ் பண்ணுங்க. ஸோ இதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ உங்க சிம்பிளா வந்து எப்படி வந்து நான் பேசிக் ஃபார்முலா படிச்சோமோ அந்த ரிசல்ட்ட யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியாச்சு, இந்த சம்ம வந்து சொல்லிக் குடுத்தாச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ இதே மாதிரி எக்ஸர்சைஸ்ல ஒரு சம் இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, அத வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ டைம் வந்து நமக்கு 1:00 வரைக்கும் குடுத்தாங்க. டைம் வந்து 1:03 ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ்? ஸோ இதோட நம்ம செக்ஷன் முடிஞ்சதுன்னா இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் அதிகமா டைம் எடுத்து இந்த எக்ஸர்சைஸ முடிக்கிற மாரி நம்ம இன்ஷா அல்லாஹ் பிளான் பண்ணிப்போம். ஏன்னா வந்து நம்ம ஸ்லோவா நடத்துறதுனால கொஞ்சம் வந்து ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன் கேஸ் ஆஃப் இதுல டவுட் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்றேன், இந்த லிங்கை வந்து நான் யூடியூப்ல அப்லோட் பண்றேன். நீங்க அதை பாருங்க. ஓகேங்களா? அதுல என்னமோ டவுட் அது என்னமோ இருந்துச்சுன்னா அதில் கமெண்ட் பாக்ஸ் என்ன பண்ணுங்க, நீங்க ரிப்ளை பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு என்ன பண்றேன், அதுக்கான சொல்யூஷன் அனுப்புறேன். இல்லைன்னா நீங்க டைரக்டா நம்ம எனக்கு கால் கூட பண்ணி வந்து கேட்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க் யூ. ஸோ இது வரைக்கும் நம்ம நடத்துனதுல இன்னும் டவுட் இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த செக்ஷன் முடிய போது நீங்க என்ன பண்ணலாம், கால் பண்ணுங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் என்ன பண்ணீங்கன்னா வந்து இந்த செக்ஷனை முடிச்சுக்கலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, தேங்க் யூ வெரி மச். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.